சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரீஷ்மா சோனா. இன்னைக்கு நச்சின 4 சினிமா செய்திகள் நம்ம பார்க்க போற முதல் நியூஸ் இயக்குனர் மாரி செல்வராஜ் பத்தி தான். தன்னுடைய படங்கள்ல ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடியவர் தான் இயக்குனர் மாரி செல்வராஜ். இவர் இயக்கியிருந்த பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருந்தது. இப்போ அவர் இயக்கியிருக்கிற அடுத்த படம் தான் வாழை. இந்த படத்துல கலையரசன், நிக்கிலா விமல், பிரியங்கா நாயர், திவ்யா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே 2 பாடல்கள் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்துல இருந்து அடுத்த பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒத்த சட்டி சோறு அப்படிங்கிற பாடல் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடலுக்கும் ரசிகர்கள் பெரிய வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். இந்த படம் வர 23 ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்காக மாரி செல்வராஜ் ஃபேன்ஸும் சந்தோஷ் நாராயணன் ஃபேன்ஸும் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. லெஜெண்டரி இயக்குனர் ராமநாராயணனோட ஆடி வெள்ளி படம் இப்போ ரீமேக் ஆகுது. பெரிய பட்ஜெட்ல பேன் இந்தியா லெவல்ல தேனாண்டால் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ரீமேக் பண்றாங்க. ராமநாராயணன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அறிவிப்போட இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியாகி இருக்கு. இந்த படம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடக்கிற ஒரு போரா இருக்கலாம் அப்படிங்கிறது கிளிம்ஸ் வீடியோ மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எப்படி 1990ல வெளியான ஆடி வெள்ளி படத்துல யானையும் பாம்பும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குமோ அதே மாதிரி இந்த படத்திலையும் இந்த 2 விலங்குகளும் இடம்பெற்றிருக்கிறத கிளிம்ஸ் வீடியோ மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்தை PV தரணிதரன் இயக்குறாரு. இந்த படத்துக்கு CG ஒர்க் யார் பண்றாங்கன்னா ஜங்கல் புக் படத்துக்காக ஆஸ்கர் வாங்கின அதே ஹாலிவுட் நிறுவனம் தான் இந்த படத்துக்கும் CG ஒர்க் பண்ண போறாங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக ஒட்டுமொத்த கோலிவுட் ரசிகர்களும் எதிர்பார்ப்புல காத்துட்டு இருக்காங்க. சித்தார்த் நடிப்பில் வெளியான சித்தா படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த சித்தா படம் இப்போ 7 ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்கு. சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த ஆக்டர், கிரிட்டிக்ஸ் உட்பட 7 விருதுகளை சித்தா படம் வாங்கி குவிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படமும் 5 ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லும் அப்படின்னா இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் 2 பாகங்களா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் சிறந்த சினிமாட்டோகிராஃபர், சிறந்த ப்ரொடக்ஷன் டிசைன், சிறந்த ஆக்டர் உட்பட 5 விருதுகளை வாங்கியிருக்கு. இது கண்டிப்பா கோலிவுட் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். KGF காந்தாரா பட வரிசையில் கன்னட திரையுலகத்திலிருந்து அடுத்து வெளியாக இருக்கிற பிரம்மாண்டமான படம் தான் மார்டின். இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பேன் இந்தியா லெவலில் மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் லெவல்லையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யன், சைனீஸ், கொரியன் உள்பட 13 மொழிகளில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது அர்ஜுன். இந்த படத்தில் லீட் ரோலா த்ருவ் ஷார்ஜா பிளே பண்ணுறாங்க. இந்த படம் அக்டோபர் 11 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இருக்க போகுது. இதே மாதிரி இன்னொரு நச்சின 4 சினிமா செய்திகளை உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is bye from ரீஷ்மா சோனா. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.